ஹாய் சகோஸ். நம்ம அண்ணாமலை அண்ணா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு புது இயக்கத்தை ஆரம்பிக்கிறேன்ட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. பிஜேபியிலேருந்து வெளியே வந்துட்டாரா அப்படின்னு கேட்கும்போது அது பெரிய கேள்விக்குறி தான். நான் இயக்கத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, கட்சியை ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. தவிர்த்து நான் வந்துட்டு பிஜேபி விட்டு முழுமையாக வெளியே வந்துட்டேன் அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே எனக்கு அவர் பேசுனதில் தெரியல. அது மட்டும் இல்லை, நான் அவர் வந்துட்டு ரொம்ப ஒரு கிரேட் லீடராக தான் பார்க்குறேன். ஏன்னா எந்த பெரிய ஒரு ஃப்ரேம் இல்லாமல் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வேலை விட்டு வந்து ஒரு கட்சியில் சேர்ந்து தலைமைக்கு வந்து ஒரு கட்சியை அவர் வந்தப்புறம் ஒரு தமிழ்நாட்டில் வந்துட்டு எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை, தமிழ்நாட்டில் பிஜேபி வரவே வராதுன்னு. பட் அந்த இடத்துல ஒரு ஃப்ரேமை கொடுத்துருக்காரு. அந்த ஃப்ரேம் வந்து ஒரு முக்கியமான ஃப்ரேம். ஏன்னா தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னாடி எல்லாரும் வேலை செஞ்சுருக்காங்க. நம்ம எல்முருகன் அண்ணன், தமிழிசைக்கா, ஹெச்ராஜான்னு எல்லாரும் வேலை செஞ்சுருக்காங்க. பட் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியை நல்லா ஹெவியாக தெரிவிக்க வச்சது யாருன்னா அண்ணாமலை அண்ணன். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக வேலையை விட்டு வந்து உள்ளே வந்து சேரும் போது என்னடா இது இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு நம்ம உள்ளே போய் அவரோட ஸ்பீச், அவரோட ப்ரெஸ் மீட்டர்ஸ், நிறையா ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. ஏன்னா இன்றைக்கி இருக்க தலைவர்கள் யாருமே டேரெக்டாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து நான் பெருசாக பார்க்கல. ஏன்னா எந்த தலைவருக்கும் ப்ரெஸ் மீட் வந்து பெரிய லெவலில் கொடுக்குறதில்ல. பட் அண்ணாமலை அண்ணன் ஒவ்வொரு டைமும் உட்காந்து எவ்வளோ ப்ரெஷர் ஆனாலும் சரி, எத்தனை பேர் கேள்வி கேட்டாலும் சரி, எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்காரு. அவர் மேலே நிறைய விமர்சனம் வந்திருக்கு. பட் எந்த விமர்சனத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு போகாமல் ஒரு லீடராக ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இதை வந்துட்டு இன்றைக்கி இருக்க லீடர்ஸ் யாருமே வந்துட்டு பண்ணல. லீடர்ஸும் சொல்கிறவங்களும் பண்ணல, லீடர்ஸாக இருந்தவங்களும் பண்ணல. ஒரு சில லீடர்ஸ் வந்து இருக்காங்க, அவங்க ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க கண்டிப்பாக. பட் கரண்ட்டில் இருக்க ஒரு லீடர்ஸ் வந்து பெருசாக கொடுக்கறதில்ல. ஒரு சில லீடர்ஸ் கொடுக்குறாங்க, வாண்டடாக ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க, அவங்க ஃப்ரேம் கொண்டு வராங்க. எதுனாலும் ஒரு கேள்விக்கு பதில் வந்துட்டு எல்லாரும் நின்று கொடுக்குற அளவில் எல்லோரும் இருக்காங்க. பட் மினிமம் லீடர்ஸ், ஒரு நான் வந்துட்டு முக்கியமான இடத்துல இருக்கேங்கிற லீடர்ஸ் யாரும் அந்த மாதிரி வந்துட்டு கொடுத்து நான் பார்த்ததில்ல. அண்ணாமலை அண்ணன் அதில் வந்துட்டு என்னையை பொறுத்த வரைக்கும் இஸ் ஒன் ஆஃப் த ஜெம். இப்போ எனக்கு பெரிய கேள்விக்குறி என்னென்னா, இவர் கல்ட் அரசியல் இங்கே நடக்காது, நான் வந்துட்டு என் பர்த்டேக்கு வந்துட்டு யாரையும் கேக் கட்ட சொல்ல, யாரையும் போஸ்ட் அடிக்க சொல்கிறேன்னு சொல்கிறார். பட் கல்ட் அரசியல் அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா அரசியலும் கல்ட்டாக தான் இருந்திருக்கு. அதிலிருந்து இவர் எந்த இடத்துல எந்த விஷயத்தில் தனிப்பட்டு தெரிகிறாருன்னு ஒரு சீக்கிரம் பார்ப்போம். பிஜேபியிலேருந்து முழுக்க வெளியே வந்துட்டாரான்னு அடுத்தடுத்த இதில் நிகழ்வில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.